ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் பிறந்த நாள். அதனால் நாங்கள் சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் தான் இருக்குது. செய்முறைகள் சொல்கிறேன். பட்டை, சோம்பு, பெருஞ்சீரகம், கிராம்பு ஒரு 2, ஸ்டார் பூ ஒரு ஏலக்காய், கல்பாசி நல்ல வாசமாக இருக்கும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன உடனே தக்காளி போடணும். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரிலாம் நீங்கள் வச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போடணும். போட்டு பச்சை வாசம் தீர்ந்த பிறகு தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு சிக்கன் போட்டிருக்கு. சிக்கன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடணும். மஞ்சள்தூள், பிடிச்சா உருளைக்கிழங்கு போடுங்க. நான் எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கணும், வந்து உருளைக்கிழங்கு போடுவேன். போடணும்னு கேட்டாங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க. தண்ணி ஊற்றாமே 2 நிமிஷம் வேகத்துக்கு மூடிடுங்க. வெந்துச்சு. கடையில் வாங்கினா சிக்கன் மசாலா தான், அது 2 ஸ்பூன் போடுங்க. நீங்கள் கை வச்சு தெரியும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் மிளகாத்தூள் போட்டு ஒரு 1 கிலோ சிக்கன் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுருங்க. கிண்டி விடுங்க. உங்கள் சுவைக்கு இப்போ உப்பு போடுங்க. நான் உப்பு போட்டுட்டேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், சும்மா உங்கள் கையில் தேங்காய் ரசம். சோம்பு மட்டும் போட்டு அரைங்க. பெருஞ்சீரகம், தேங்காய் அரைச்சிட்டு வரும்.
இறைச்சி வெந்துச்சு. நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் போட்டுருவோம். இது தேங்காய் விடல 2 கொல்லாங்கொட்டை பருப்பு, முந்திரி பருப்பும்பாங்க. முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சின்னா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு கிரேவி. உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு போட்டு உப்பு போட்டேன். இதே போல் வச்சு பாருங்க மக்களே, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே மல்லி தழை அப்படி மலை சாரல் போல் போடுங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு பத்து அப்படியே அள்ளி விட்டுட்டு அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு எல்லாரும் சொல்லுங்கள்.